ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு மைக்கு. இந்த மைக் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ருபீஸ் தான். சென்னையில நல்ல ஃபேமஸான ஒரு ஷாப்ல இது நாங்கள் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் பிராண்டு. நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இந்த மைக்ல இருக்கு. நாங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோடைய வீடியோவையும் என்னுடைய சேனல்ல நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இது தேவைன்னா கேளுங்க. நான் அதோடைய டீட்டெயிலை உங்களுக்கு கமெண்ட்ல எந்த இடம் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். மைக்கோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவிலேயே இதை நான் பார்த்துருக்கேன். இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 ரூபா 12,000 ரூபா மைக்கில் வர குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கு. 2 மைக்கு, ஒரு ரிசீவரு. மைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னா அதோடைய டைப் சி சார்ஜரு. உங்களுக்கு இது ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணவே கூடாது. இது நார்மல் 10 வாட் சார்ஜர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது வந்து குயிக் சார்ஜிங்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரத்தில் இதோட போர்டு போயிடும். இது ஒரு ரிசீவர் 2 மைக் கொடுத்துட்றாங்க. இது உங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்க. இது நல்லா இருக்கு. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓகே தான். நாய்ஸ் கேன்சலேஷன் தான் மெயினே நம்ம யூஸ் பண்ணுறதுல. அதில் இது பார்க்கும்போது நல்லா பெஸ்ட்டாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. சென்னையில் ரொம்ப ஃபேமஸான கடை தான் இது. நல்லா இருக்கு. ஏன்னா வந்து நான் இப்போ 2-3 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் அந்த வாய்ஸோட டீட்டெயிலை பாருங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷனோடவும் இருக்குது. ஏன்னா நம்ம பெரிய பட்ஜெட்லாம் போனீங்கன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் ஹெவியாக போகும். 13,000 14,000 சொல்லிட்டு ஹெவியாக போகும். அது பார்க்கும்போது நம்மளுக்கு இது ரொம்ப ஒரு பெனிஃபிட். 3,500 ருபீஸுக்கு தாராளமாக பண்ணலாம். நான் ஏன்னா லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண மைக் பார்த்தீங்கன்னா வெறும் 600 ருபீஸ் தான். இந்த மைக்கு வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்குன்னா கூட அதுக்கேற்ற குவாலிட்டியாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது. அதனால தான் நான் இந்த மைக்கை உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த மைக் வந்து நம்ம ஹெவி பட்ஜெட்டில் வாங்கி எதனா ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. சின்ன பட்ஜெட்டில் வாங்கி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த மைக்கு உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய பட்ஜெட்டில் போட்டு அமௌண்ட் முடக்கிறது, நீங்கள் அந்த அமௌண்ட்டை வேற எதனா யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த மைக்கை நான் சஜஷன் பண்ணுறேன். யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கு. நீங்கள் இதை சென்னையில் ட்ரை பண்ணி பாருங்கள்.